இலங்கையில இருந்து ஒரு ஃபேமிலி இந்தியாவுக்கு வராங்க. இங்க வந்து இவங்களோட லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா ராமேஸ்வரத்துக்கு வந்ததுமே ரவுண்ட்ஸ்ல இருந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பைரவன் தான் இவங்கள விசாரிக்கிறாரு. இவங்க கிட்ட பாஸ்போர்ட், விசான்னு எதுவுமே இருக்காது. அன்அஃபிஷியலா தான் வந்திருக்காங்க. இவங்கள இங்க வர சொன்னதே அவரோட மச்சான் பிரகாஷ். பிரகாஷும் பீச்ல தான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ மொத்த ஃபேமிலியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தர்மதாஸ் போலீஸ் கிட்ட எங்களை விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. பையனும் இப்போ அப்பா மேல கோவப்படுறான். உங்களால தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம்னு. சின்ன பையன் பேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு நாய்க்குட்டி எடுக்கிறான். இன்ஸ்பெக்டர் கிட்ட என் பர்த்டேக்கு எங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாய்க்குட்டியை வாங்கி கொடுத்தாரு. இப்போ இந்த நாயை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இவனை நல்லா சாப்பாடு போட்டு பாத்துக்கோங்கன்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸோ எதுக்காக இந்த நாயை என்கிட்ட கொடுக்குறேன்னு கேட்கிறாரு. நீங்க தானே எங்க மாமா கிட்ட தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டீங்க. அதுல இருந்தே நீங்க ரொம்ப நல்லவருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் நாயை நீங்க பத்திரமா பாத்துப்பீங்கன்னு சொல்றான். இப்போ இதை கேட்ட போலீஸ பயங்கரமா சிரிக்கிறாரு. குட்டி பையனோட பேர் கேட்டதுமே ஆகாஷ்னு சொல்றான். இன்ஸ்பெக்டரோட பையன் பேரும் ஆகாஷ். அந்த பையனுக்கு பேச்சு வந்திருக்காது. ஒருவேளை வாய் இருந்தா அவனும் இவன மாதிரி தான் பேசுவான் போலன்னு சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டரோ நாங்க யாருமே உங்களை பார்க்கலன்னு சொல்லி அங்கேயே இறக்கி விட்டுடுறாரு. அந்த சின்ன பையன் பேர் ஆகாஷ் கிடையாது, உள்ளி. அதுவும் இல்லாம அந்த நாய் ஒன்னும் உங்க அப்பா வாங்கி கொடுக்கல. பீச்ல வந்து இறங்குனதுமே அந்த நாய் அங்க தனியா வந்திருக்கும். அததான் எடுத்து இந்த பையன் எங்க நாயின்னு போய் சொல்லியிருப்பான். இன்ஸ்பெக்டரோட பேரை பைரவன் பார்த்திருப்பான். கையில ஆகாஷ்னு பச்சை குத்தி இருக்கும். அப்ப கண்டிப்பா பையனா தான் இருப்பான்னு சொல்லி இவன் பேர் ஆகாஷ்னு சொல்லியிருப்பான். இப்ப கேப பிடிச்சி எல்லாரும் சென்னைக்கு போயிட்டு இருக்காங்க. வழியில ஒருத்தர் மயங்கி கிடக்குறாரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்றாரு. ஆனா பிரகாஷ் இவன் குடிச்சிருக்கான், நம்ம எதுக்கு கால் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனாலும் தர்மதாஸ் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. இப்ப இவங்க எல்லாரும் தங்கறதுக்காக ஒரு வாடகை வீடு பிரகாஷ் பார்த்து வச்சிருப்பாரு. இவங்க எல்லாருமே இலங்கை தமிழ் பேசுறதால இவங்க யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு பிரகாஷ் சொல்லியிருப்பாரு. பேசக்கூடாதுன்னு சொல்லியுமே வசந்தி ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசுறாங்க. அவங்க பேசுறதுல இலங்கை தமிழ் நல்லா தெரியுது. அதனால பிரகாஷ் அனாவசியமா யார்கிட்ட பேசாதன்னு வார்ன் பண்றாரு. இப்ப ஹவுஸ் ஓனர் வேற யாரும் இல்ல, அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் தான். போலீஸோட வீட்டுக்கே வாடகைக்கு வந்திருக்கும் தெரிஞ்சதுமே எல்லாருமே பயப்படுறாங்க. இப்ப தர்மதாஸ் கிட்ட அவரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு. ஆனா இவர் பேசுறதே ஸ்லாங் வித்தியாசமா இருக்கு. எந்த ஒரு காரங்கன்னு விசாரிக்கிறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றேன்னு தெரியாம திருட்டு மொழி முழிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனரே எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் கேரளால இருந்து தானே வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. இப்ப இவங்களும் ஆமான்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. தர்மதாஸ் இப்ப நெய்பர் வீட்டுல டிரைவர் வேணும்ன்ற போர்டை பாக்குறாரு. இப்ப செலவுக்கு காசு வேணும் அவங்க வைஃபோடைய வலையில வித்து இப்போதைக்கு செலவுக்கு பாத்துக்கிறாரு. அந்த நாயை ஏன்டா இன்னும் இங்க வச்சிருக்கேன் சின்ன பையனை திட்டுறாரு. ஹவுஸ் ஓனரோ இன்னைக்கு ஓணும் நீங்க யாருமே செலிப்ரேட் பண்ணலையான்னு கேக்குறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அங்க சின்ன பையன் வந்து ஹாப்பி ஓணம் அங்கிள்னு ஸ்வீட்டை கொடுத்து காப்பாத்திடுறான். இப்ப பிரகாஷ் மூலியமா எல்லாருக்குமே ஆதார் கார்டு எடுத்துறாங்க. இப்ப ஏசிபி பல்வந்த் சிங்க காட்டுறாங்க. ரொம்பவே அரகண்டான போலீஸா இருக்காரு. இப்ப கூட ஒரு கைதியை பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப ஏசிபிக்கு ராமேஸ்வரத்துல ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு கால் வருது. இவரும் நேர்ல போய் பாக்குறாரு. அங்க ஒரு குப்பை தொட்டில தான் பாம்பு வெடிச்சிருக்கும். இப்ப அங்க இருக்க சிசிடிவி கேமரால இருக்க எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் பைரவன் கிட்ட கான்ஸ்டபிள் வந்து கேமரால செக் பண்ணி பார்த்ததுல அந்த இலங்கை குடும்பம் தான் பாம்பு வச்சிருக்கிறதா சொல்றாரு. குப்பை தொட்டில தர்மதாசா அவங்க பையனும் குப்பை போட்டிருப்பாங்க. அதனால இவங்க தான் பாம்பு வச்சிருக்கிறதா சொல்றாரு. அன்னைக்கு நம்ம அவங்களை செக் கூட பண்ணல. அவங்க கிட்ட என்ன பொருள் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவங்க இல்லீகலா இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா இவங்க தான் காரணம்னு சொல்றாரு. ஹீரோவோட குடும்பத்தை பத்தி பல்வந்த் சிங் கிட்ட சொல்லலன்னா நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றாரு.